ஆப்ஷன் பையிங்ல ஜாக்பாட் எடுப்பது எப்படி? ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஜாக்பாட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? ஸோ இதுக்கு நமக்கு மார்க்கெட்ல சாத்தியமா? அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ஒர்க்வேர் ட்ரேட் எஜுகேஷன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆப்ஷன் பையிங் இதுல எப்படி நம்ம ஒரு ஜாக்பாட் ட்ரேட் எடுக்கிறோம்? கிட்டத்தட்ட இது இன்ட்ராடேல பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு பெரிய பாசிபிலிட்டி இல்லை. பட் ஒரு ஹியூஜான ஒரு கேபிட்டல் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் வந்து அதுல பண்ணலாம். பட் அதுலயுமே உங்களுக்கு ஒரு மினிமைஸான ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் ஆனா ஒரு லோ கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வர்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ட்டை ரீட் பண்ண தெரியும். ஸோ முதல் சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயம். அந்த சார்ட் ரீடிங்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டரை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னால நீங்க பண்ணி வச்சிருக்கிற அனாலிசிஸ் தான் உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மையப்புள்ளி. பட் நீங்க அந்த சார்ட் ரீடிங்ல நீங்க என்ன அனாலிசிஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுடைய சார்ட் ரீடிங் ராங்கா போச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய என்ட்ரியும் ராங்கா இருக்கும். கிட்டத்தட்ட லாஸும் அதை நோக்கி தான் போகும். இதுல நம்ம எப்படி ஒரு சார்ட்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். பட் நம்ம மைண்ட் செட் வந்து அந்த சார்ட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்பர் 2, நம்மளுடைய கேபிட்டல் என்னவோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 30% மட்டும்தான் இதுல யூஸ் பண்ணணும். மீதியை கேஷாவோ இல்லைன்னா நீங்க ஸ்டாக்காவோ கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 50,000 அப்படிங்கிற ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்கிறது இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் சார்ட் ரீடிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். முதல்ல ப்ரீவியஸாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ இப்போ இந்த லெவல்ஸ்ல இருந்து கீழே நல்லா உங்களுக்கு விழுந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு ஒரு ஸ்விங் லோ அண்ட் ஹை நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஸ்விங் லோவும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இது வந்து ஒரு ஸ்விங் ஹையாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நமக்கு கீழே விழுந்திருக்கிறதே இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு இந்த இடத்துல எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இந்த க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு உழுது. பட் இந்த மாதிரியான ஒரு ரிவர்சல் நமக்கு வந்து நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த புல்லிஷ் என்குல்ஃபிங் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மர்புஸ் கேண்டில் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகணும். அதாவது பையர்ஸ் ஹெவியா உள்ள இருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்குக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் அதே மாதிரி பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது இந்த க்ளோசிங் பிரைஸ்லயே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை வந்து டார்கெட் பாயிண்டா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு கீழே டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து கொடுக்கல. அதாவது இந்த கேண்டில் வந்து இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்கல. பட் அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆனாலும் திரும்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டிலோடைய 80% வந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப கீழே தான் இறங்கியிருக்கு. பட் இந்த ரிவர்சல் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கேண்டிலை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோசிங் நடந்தாதான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இப்போ டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு அந்த ஸ்விங் ஹைக்கு நமக்கு வந்து ப்ரெடிக்ட் ஆன அந்த கேண்டிலுக்கு லோவை வந்து பிரேக் பண்ணி திரும்ப க்ளோசிங் நடக்குது. பட் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேரிஷ் என்குல்ஃபிங்கா ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோடைய 80% அப்படிங்கிற லெவல்ஸ்ல தான் வந்து ரீடெஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப மறுபடியும் கீழே மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்ம அந்த சார்ட் ரீடிங்கில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கிற இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹியூஜ் பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடில் நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ராடேல வந்து நமக்கு கேபிட்டல் அதிகமாக இருந்தால் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாம். பட் நம்மளுடைய கேபிட்டல் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த கேபிட்டலை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புக்கு நம்ம அதை எடுத்துட்டு போனோம்னு சொன்னால் இது எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஜாக்பாட் என்ட்ரியை கொடுக்கலாம். ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ மந்த்லியில் நம்ம எத்தனை ட்ரேடு எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேடு கரெக்டாக நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதாங்கிறது தான் நம்ம முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்னை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லாஸ் வந்து மினிமைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டம் லெவலுக்குள்ள வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80%க்கு உங்களுக்கு மேலே தான் இருக்குமே தவிர ஒரு 10% இல்லை 20% தான் உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுங்கிறதுங்கிறது, அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்டை உங்களுக்கு நடக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரேடு நீங்கள் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமைஸ் தான். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த லெவல்ஸில் இருந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தீங்கனாலும் இந்த இறக்கம் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜான ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பேக் டெஸ்டிங் தான் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு மூலக்கூறான விஷயம். ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.